கேள்வி உருவில் ஒரு இணைகரம் ஏபிசிடி தரப்பட்டுள்ளது. அட்டவணையில் உள்ள கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியாயின் சரி, பிழையாயின் பிழையென குறியிடுக. முக்கோணி ஏபிடியின் பரப்பளவு, அதாவது இந்த பரப்பளவானது அரைவாசி இணைகரத்தின் பரப்பளவு, அரைவாசி இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமனா இருக்கு அப்படின்னு தந்திருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு சரியான கூற்று. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முழு இணைகரத்தின் பரப்பளவானது அதன் மூலைவிட்டத்தினால் இரு சமக்கூறிடப்படும். இணைகரத்தின் பரப்பளவானது அதன் மூலைவிட்டத்தினால் இரு சமக்கூறிடப்படும். ஆகவே இந்த மொத்த கோணம் மொத்த பரப்பளவு 2 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தின் அரைவாசி தான் முக்கோணி ஏபிடியின் பரப்பளவாக இருக்கும். அதே மாதிரி மூலைவிட்டம் டிபி ஆனது ஏடிசியினை இருகூறிடுகிறது. ஏடிசி இந்த கோணத்தை இருகூறிடுகிறது. அதே தேற்றம் தான். ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் மொத்த பரப்பளவை இருசமக்கூறிடும். அதை வைத்து முதலாவது கேள்வி செய்தோம். அதே மாதிரி மொத்த கோணம், இந்த மொத்த கோணம் ஏடிசி, மொத்த கோணம் விரிகோணம் தானே, அந்த விரிகோணமானது இந்த மூலைவிட்டத்தினால் இரு சமபகுதிகளாக பிரிக்கப்படும். அதாவது இந்த ஏடிசி கோணத்திற்கு டிபி ஒரு கோண இருகூறாக்கியாக தொழிற்படும். ஆகவே இரண்டாவது கூற்றும் சரியானது.